15வது ஸ்லோகம். மாமோபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. கடைசி காலத்தில் ஈஸ்வரனை நினைத்து உடலை விட்டால் ஈஸ்வர பிராப்தி என்ற கருத்தை பகவான் பேசி முடித்தார். கடைசி காலத்தில் இறை சிந்தனையுடன் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டுமென்றால் ஆரம்ப காலத்திலிருந்து அபியாசம் செய்திருக்க வேண்டும், பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்று பகவான் பேசினார். இறுதியாக அபியாசத்தினுடைய அவசியத்தை பகவான் வலியுறுத்தினார். எந்த ஒன்றையும் மீண்டும் மீண்டும் செய்கின்ற பயிற்சியால்தான் அடைய முடியும் என்று பேசி 14வது ஸ்லோகத்துடன் அந்த கருத்தை பகவான் முடித்தார். இனி 15வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை மோக்ஷத்தினுடைய சொரூபத்தையும் சம்சாரத்தினுடைய சொரூபத்தையும் பகவான் பேச உள்ளார். மோக்ஷத்தினுடைய மகிமை, மோக்ஷத்தினுடைய சொரூபம், பிறகு சம்சாரத்தினுடைய வர்ணனை, சம்சாரத்தினுடைய தன்மை. மோக்ஷம் என்பது நம்முடைய லட்சியம் என்று படித்துள்ளோம். அந்த லட்சியத்துக்கு ஈஸ்வரனை கருவியாக கொள்ள வேண்டும் என்றும் பார்த்துள்ளோம். வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியத்தை அடைந்தாலும் ஈஸ்வரன் கருவியாக இருப்பார், அந்த லட்சியம் ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கு பகவான் கூறுகின்றார், மோக்ஷம் என்ற விஷயத்தில் பகவானே கருவியாகவும் துணையாகவும் பகவானே லட்சியமாகவும் இருக்கின்றார். ஆகவே என்னை அடைதல்தான் மோக்ஷம் என்று பகவான் பேசுகின்றார். இது மோக்ஷத்தினுடைய சொரூபம். இனி சம்சாரத்தினுடைய சொரூபத்தையும் பகவான் வர்ணிக்க இருக்கின்றார். எதற்காக என்றால் வைராகியத்திற்காக பகவான் பேச இருக்கின்றார். சம்சாரம் என்கின்ற இந்த உலகத்தில் அல்லது உலகம் கொடுக்கின்ற சுகத்தில் வைராகியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சம்சார வர்ணனையும் செய்யப்படுகின்றது. இந்த 15வது ஸ்லோகத்திலேயே மோக்ஷஸ்வரூபமும் சம்சார வர்ணனையும் வருகின்றது. இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். மாம் உபேத்ய புனர்ஜென்ம. மாம் என்றால் என்னை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்கு என்னை என்றால் பரம்பொருள் சொரூபமான தத்துவத்தை, பரபிரம்மத்தை. மாம் உபேத்திய என்றால் அடைந்து, பரபிரம்மத்தை ஒருவன் அடைந்து புனர்ஜென்ம. புனர் என்றால் மீண்டும், ஜென்ம என்றால் பிறப்பு, புனர்ஜென்ம என்றால் மீண்டும் பிறப்பை. இரண்டாவது வரிக்கு இப்பொழுது வருவோம். ந ஆப்னுவந்தி, அடைய மாட்டார்கள். மாம் உபேத்திய, என்னை அடைந்து, என்னை அடைந்தவர்கள் புனர்ஜென்ம, மீண்டும் பிறப்பை ந ஆப்னுவந்தி, அடைய மாட்டார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் யார்? மகாத்மானக. இரண்டாவது வரியில் நாப்னுவந்தி மகாத்மானக. மகாத்மாக்கள் என்னை அடைந்து புனர்ஜென்மத்தை அவர்கள் அடைவதில்லை, மீண்டும் பிறப்பை அவர்கள் அடைவதில்லை. பிறகு ஏன் பிறப்பை அவர்கள் அடைவதில்லை? இரண்டாவது வரியில் கடைசி பகுதி சம்சித்திம் பரமாம் கதாகா. கதாகா என்றால் அடைந்துள்ளார்கள், பரமாம் என்றால் மேலான, சம்சித்தி என்றால் பதம் அல்லது லட்சியம் அல்லது இங்கு மோக்ஷத்தை குறிக்கின்றது. சம்சித்தி என்றால் லட்சியம், சாத்தியம், மோக்ஷம். எப்படிப்பட்ட லட்சியம்? பரமாம் மேலான சித்தியை, சம்சித்தியை கதாகா அடைந்தவர்கள் யார்? மகாத்மானக. இந்த பகுதி மோக்ஷஸ்வரூபத்தை விளக்குகின்றது. இப்போ மோக்ஷம் என்பது மாம் உபேத்திய, என்னை அடைதல், ஈஸ்வரனை அடைதல். இப்போ ஈஸ்வரன் அல்லது பரபிரம்மத்தை அடைதல். அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை அடைந்தவர்கள் மீண்டும் ஜென்மத்தை எடுப்பதில்லை. அவர்கள் யார்? மகாத்மானக. இந்த இடத்துல மகாத்மா என்ற சொல்லில் ஆத்மா என்ற சொல்லுக்கு மனம் என்பது குறிப்பிடப்படுகின்றது. இப்போ மகாத்மா என்றால் மேலான மனதை அடைந்தவர்கள். இங்கே முக்கிய ஆத்மாவை மகாத்மான்னு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லோருடைய ஆத்மாவும் மகாத்மா தான். ஆத்மாவில் கீழான ஆத்மா மேலான ஆத்மா என்பது கிடையாது. இங்கு மகாத்மா என்று ஒருவரை நாம் பார்த்து கூறினால் அவருக்குள் இருக்கின்ற அழியாத ஆத்மஸ்வரூபம் மேலானதுன்னு பொருள் அல்ல. அவருடைய மனம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய புத்தி மேலானது என்று பொருள். இப்போ மேலான மனதையும் புத்தியையும் உடையவர்கள் மகாத்மானக. அவர்கள் சம்சித்தியை அடைந்தார்கள், மேலான முடிவான லட்சியத்தை அடைந்த காரணத்தினால் மீண்டும் அவர்கள் பிறப்பை எடுப்பதில்லை. இப்போ இந்த பகுதிகளெல்லாம் மோக்ஷஸ்வரூபத்தை காட்டுகின்றது. இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஈஸ்வரன் அல்லது பரபிரம்மத்தை அடைதல் மோக்ஷம் என்று பகவான் கூறுகிறார். நாம் எதை அடைகின்றோமோ அது அழிவுக்கு உட்பட்டது, பரபிரம்மனும் அடைவதற்கு உரியதா என்ற சந்தேகம் வரலாம். அப்பொழுது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடைதல் என்பது அறிவினால் அடைதல். உண்மையிலேயே நாம் பரபிரம்மத்தை அடையவில்லை. காரணம் என்ன? பரபிரம்மமாகவே தான் இருக்கின்றோம். பிறகு இங்கு அடைதல் என்றால் அறிவினால் அடைதல். இப்போ அடுத்த சந்தேகமும் உடனே வரலாம். அறிவினால் எப்படி ஒரு பொருளை அடைய முடியும்? ஒரு இடம் எங்கு இருக்கின்றதுங்கிற அறிவினால் அந்த இடத்தை அடைய முடியாதே, பயணத்தினால் தானே அடைய முடியுங்கிற சந்தேகம் வரலாம். பொதுவாக அறிவினால் எதையும் அடைய முடியாது. யோகாசனமெல்லாம் எப்படி பண்ண முடியுங்கிற அறிவினால் அந்த யோகாசனம் செய்ததனுடைய ஆரோக்கியங்கிற பலனை அடைய முடியாது தான். அதை பயிற்சியினால் தான் அடைய முடியும். ஆனால் சில பொருள்களை நாம் அறியாமையினால் இழந்திருந்தால் அந்த அறியாமையினால் இழந்த பொருளை அறிவினால் தான் அடைய முடியும். அங்கு வேறு காரியத்தினால் அடைய முடியாது. அதற்கு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிற பிரசித்தமான உதாரணம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 10 பேர் ஆற்ற கடந்துள்ளார்கள். அதில் ஒருவன் எண்ணி பார்க்கின்றான், தன்னை விட்டுட்டு மீதி ஆட்களை எண்ணுகின்றான். இப்பொழுது 10வது மனிதனை அவன் அடைய வேண்டும் என்றால் எதனால் அடைய முடியும் என்பது கேள்வி.
அவன் அடைய வேண்டும். காரணம், இழந்தது போல் நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் அறிவினால்தான் அடைய முடியும். அதையெல்லாம் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நேரடியாக பார்த்த உடனே திடீர்னு இந்த சந்தேகம் வந்துடலாம். பகவானை அடைவதனால் புனர்ஜென்மம் இல்லை என்றால் அடைதல் என்பது அறிவினால் அடைதல். இப்போ மாம் உபேத்திய, என்னை அடைந்த மகாத்மாக்கள் மீண்டும் பிறப்பை எடுப்பதில்லை. இந்த இடத்துல பகவான் மோக்ஷங்கிறத விதேக முக்தி என்ற அடிப்படையில் பேசி வருகின்றார். இறந்ததற்கு பிறகு மீண்டும் அவர்கள் பிறப்பெடுப்பதில்லை, இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார் என்பதை மற்ற இடங்களில் பேசுவார். ஏன் என்றால் அவர்கள் மேலான லட்சியத்தை அடைந்து விட்டார்கள், சம்சித்தியை அடைந்தார்கள்னு கடைசியில் சொல்கிறார். என்னை அடைந்தவர்கள்னு சொல்கிறார். ஆகவே இங்கு சம்சித்தி என்பது ஈஸ்வரன் அல்லது பிரம்ம, பகவான் தான் சம்சித்தி. சம்சித்தி என்றால் லட்சியம் அல்லது நம்முடைய கோல், நம்முடைய முடிவான லட்சியம். இப்போ முதல் பகுதியில் என்னை அடைந்துன்னு சொல்லி சம்சித்தியை அடைந்தார்கள். ஆகவே ஈஸ்வர ரூபமான மோக்ஷஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இனி இந்த ஸ்லோகத்தில் ஒரு பெரிய சொல்ல விட்டு வைத்திருக்கின்றோம். அது சம்சார சொரூபத்தை விளக்குகின்றது. எதை நம்ம பார்க்காம இருக்கோம்? மாமுபேத்திய புனர்ஜென்ம, அதற்கு அடுத்த சொல் துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம் என்ற சொல்லும் அசாஸ்வதம் என்ற சொல்லும் ஜென்மத்திற்கு அடைமொழி. நம்முடைய ஜென்ம, நம்மளுடைய பிறப்பு அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கை என்பது எப்படி என்று பகவான் வர்ணிக்கின்றார். அதாவது நம்முடைய பிறப்பை 2 சொற்களால் வர்ணிக்கின்றார். இந்த உலகத்தில் இந்த உடலில் நாம் இருத்தல் என்பது எப்படி, இந்த பிறப்பு அல்லது நம்முடைய உடலுக்கு பகவான் கொடுக்கின்ற அடைமொழி துக்க ஆலயம். ஆலயம்னா நமக்கு தெரியும், கோவில் அல்லது இருப்பிடம். ஒரு இடம், ஒரு இருப்பிடத்துக்கு பேர் ஆலயம். பகவான் இருக்கிறதையே ஆலயம் ஆலயம்னு நம்ம சொல்லி பழகி இருக்கின்றோம். இங்கு பகவான் இருக்கிறத ஆலயம்னு சொல்லல, வேற ஏதோ ஒன்றினுடைய ஆலயம்னு சொல்கிறார் பகவான். அது என்ன? துக்க ஆலயம், துக்கத்தினுடைய இருப்பிடம். எது? ஜென்ம அல்லது ஷரீரம். நம்முடைய உடலுக்கு பகவான் கொடுக்கின்ற லட்சணம் துக்காலயம், துயரத்தினுடைய இருப்பிடம். இப்போ தேவாலயம் என்றால் என்ன? தேவர் இருக்கின்ற இடம். வித்யாலயம் என்றால் என்ன? வித்யா போதிக்கின்ற இடம். ஸ்கூலுக்கெல்லாம் வித்யாலயம்னு சொல்லுவோம். ஈஸ்வரன் இருக்கிற இடத்துல தேவாலயம்னு சொல்லுவோம். இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு ஆலயம்னு சொல்லணுமே, அதை பகவான் சொல்கிறார் துக்க ஆலயம், துயரத்தினுடைய இருப்பிடம். இப்போ இந்த உடல் எதற்கு இருக்குன்னா, எதனுடைய இருப்பிடமாக இருக்கின்றது? துக்காலயம், துயரத்தின் இருப்பிடமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட துயரங்கள்? வேதாந்தத்தில் தடைகளை 3 விதமாக சொல்லுவார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று. அதே போல் துக்கத்தையும் 3ஆக பிரிப்பார்கள். நமக்கு வர்ற எல்லா துயரத்தையும் நம்மிடத்திலிருந்தே வருகின்ற துயரம் ஆத்தியாத்மிகம் துக்கம் என்று சொல்லப்படும். அதாவது நமக்கு நாமே கொடுத்து கொள்கின்ற துக்கம். வேற யாரையும் அங்கே நிந்திக்க முடியாது. நமக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்குவோமே, யாரை திட்ட முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? வேற யாராவது வேற தவறு செய்திருந்தால் நீ தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம்னு சொல்லலாம். நம்ம தலைவலிக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய வயிற்று வலிக்கு என்ன செய்ய முடியும்? இவ்விதம் நம்மிடமிருந்தே நமக்கு வருகின்ற துயரம்
ஆத்தியாத்மிகம். சில சமயம் நம்ம உடம்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், அவர்கள் துயரத்தை கொடுத்தால் ஆதி பௌதிகம் துக்கம் என்று சொல்லப்படுகிறது. சூழ்நிலைகளினால் வருகின்ற துயரங்கள். பிறகு இயற்கையிலிருந்து வருகின்ற துயரங்கள் ஆதி தெய்வீகம் என்று இயற்கையிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மிடமிருந்தும் துயரங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதாவது துயரத்தை மூன்றாக பிரித்துள்ளார்கள். 3 நிலையிலிருந்து துயரங்கள் வரும். அந்த துயரத்துக்கெல்லாம் ஸ்தானம் எது, இருப்பிடம் எது என்றால் நம்முடைய ஸ்தூல சரீரம். ஜென்ம என்று சொன்னால் நம்முடைய ஸ்தூல உடலை குறிக்கின்றது. ஆகவே ஜென்ம துக்காலயம் என்றால் நம்முடைய ஸ்தூல சரீரம் துக்காலயம். இப்படி சொன்ன உடனே நாம் முழுமையாக ஏற்றுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, சில சமயம் எனக்கு இன்பமாகவும் இருக்கின்றது, யார் சொன்னால் இந்த உடல் கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லி, அவ்வப்போது கஷ்டமாக இருக்குது, பல சமயங்களில் இன்பமாக இருக்கே. அல்லது சில ஜென்மங்கள் இன்பமாக இருக்கும். தேவ சரீரம் எடுக்கிறோம் அல்லது கந்தர்வ சரீரம் எடுத்தோம்னு வச்சுக்குவோமே, ஒரு ஜீவன் அது இன்பமாகவே எப்பொழுதும் இருக்கும். மனித சரீரத்தில் இன்பம் துன்பமும் கலந்துருக்கு. வேறு சில மிருக சரீரங்கள் எடுத்தால் அதிக துயரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சில சமயங்களில் பிரம்மலோகம் அல்லது சொர்க்கலோகத்தில் போய் அங்கே வாசியாக இருந்தால் அந்த ஜென்மம் சுகமாக இருக்கின்றதே. அதற்கு அடுத்த சொல்லல பதில் சொல்கிறார், அசாஸ்வதம். அசாஸ்வதம்னா எந்த ஜென்மமும் நிலையானது அல்ல. அசாஸ்வதம்னா நிலையற்றது, எல்லாம் கொஞ்ச காலத்துக்குத்தான். இப்போ அசாஸ்வதம் ஜென்ம, ஏதாவது ஒரு நல்ல ஜென்மம் கிடைச்சி, நல்ல ஜென்மம்னா சுகத்தை கொடுக்கிற ஜென்மம் நமக்கு கிடைச்சிருந்தாலும் அது அசாஸ்வதம். பிறகு துக்காலயம், எந்த லோகத்தில் போனாலும் அதற்குள்ள துக்கம் இருக்கும். இந்திரலோகத்தில் போனாலும் அவன் வேறு லோகத்தை பார்த்து பொறாமப்பட்டு இருப்பான். அப்படி துயரம்ங்கிறது எல்லா லோகத்திலும் எல்லா சரீரத்திலும் இருக்கின்றது. இப்போ நம்ம சரீரத்தை பகவான் துக்கத்தினுடைய இருப்பிடம், அசாஸ்வதம், நிலையற்றது, வரும் சுகம் நிலையற்றது. அதே போல் துக்கமும் நிலையற்றதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும், அசாஸ்வதம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இனி ஒரு எண்ணம் ஏற்படலாம், பகவான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்னு சொல்லி. நம்ம சாஸ்திரத்தை பார்த்தோமேயானால் சில சமயங்களில் நம்முடைய சரீரத்தினுடைய நிந்தனையை நாம் பார்ப்போம். சில சமயங்களில் நம்மளுடைய சரீரத்தினுடைய ஸ்துதியையும் பார்ப்போம். இந்த உடலையே தேவாலயம்னு சொல்கிறது உண்டு, இந்த உடலையே துக்காலயம்னு சொல்கிற இடமும் உண்டு. எதனுடைய அடிப்படையில் என்றால், எதற்கு இந்த உடலை பயன்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையில். இந்த உடலை போகத்துக்கு பயன்படுத்தினால் உடனே சாஸ்திரம் துக்காலயம்னு ஞாபகப்படுத்தும். இந்த உடலை யோகத்திற்கு அல்லது மோட்சத்திற்கு பயன்படுத்தினால் உடனே இது தேவாலயம், ஈஸ்வரன் இருக்கிற இடம் என்று சொல்லப்படும். இந்த உலகத்தில் நமக்கு 2 திருஷ்டி இருக்கும். ஒன்று தோஷ திருஷ்டி, வேதாந்தத்திலேயே சொல்லப்படும். இந்த உலகத்தில் தோஷ திருஷ்டி இருக்கணும், ஒவ்வொரு வஸ்துவில் இருக்கிற தோஷத்தை பார்க்கணுங்கிறது ஒரு உபதேசம். எப்பொழுது இந்த உலகத்தில் போக புத்தி இருந்தால், வைராகியத்திற்காக. ஓரளவு வைராகியம் வந்ததற்கு பிறகு துவேஷம் அதிகரித்தவுடன் சாஸ்திரம் என்ன சொல்லும், ஈஸ்வர திருஷ்டி, ஈஸ்வர விபூதி. 9வது அத்தியாயத்திலிருந்து பகவான் அதை செய்ய போகிறார். அனைத்தும் நானாக இருக்கின்றேன், எதையும் நீ வெறுக்க வேண்டியதில்லைன்னு சொல்ல போகிறார். ஆகவே இந்த 2 ஸ்டாண்டை நம்ம சாஸ்திரத்தில் பார்த்துட்ருப்போம். பெரிய மகான்களுடைய பாடல்களெல்லாம் எடுத்துட்டோம்னா, இப்போ மாணிக்க வாசகர் போன்றவர்களெல்லாம்
சில இடங்களில் தன்னை நாய் என்றெல்லாம் சொல்லி கொள்வார்கள். அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கீழான மிருகமாக கருதப்பட்டது நாய் என்று அறிய வருகிறது. அதனால தான் அவர்கள் நாயினும் கடையேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த நாய் பூஜை அறை முதல் கொண்டு எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே எந்த மிருகத்துக்கு எல்லா ரூம்குள்ளேயும் போகலான்னா அது நாயாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்படி நாய்க்கும் கடையேன்னு தன்னை சொல்லி கொள்வார்கள். சில சமயத்தில் தன்னையே நான் ஈஸ்வரனுடைய பக்தன்னு சொல்லி தன்னை உயர்வாகவும் பேசுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவர்கள் வைராகியத்திற்காக கீழாகவும் பிறகு ஞானத்திற்காக வைராகியம் அடைந்தவுடன் ஈஸ்வர பாவனையுடனும் பேசப்படும். அதனுடைய அடிப்படையில் பகவான் இங்கு சம்சாரத்தை வர்ணிக்கின்றார். ஆகவே துக்காலயம், இது துயரத்தினுடைய ஆலயம். அசாஸ்வதம், அனைத்தும் நிலையற்றது. எந்த ஜென்மம் நமக்கு கிடைத்தாலும் அது நிலையற்றது. ஏன்னா சில சமயங்களில் நம்ம சிலருடைய ஜென்மத்தை பார்த்து பொறாமப்படுவோம். அவன் என்ன பெரிய இடத்துல பிறந்திருக்கான், அறிவு இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, நான் தான் இப்படி இருக்கேனேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அவர் போய் அதே வீட்டில் நாயாக பிறந்திருக்கலாம். அதே வீட்டில் நாயாக பிறந்தால் சௌரியமாக இருப்பார். வேறு இடத்துல வேறு ஏதாவது ஜென்மம் அவருக்கு கிடைக்கலாம். அந்த ஜென்மமே அசாஸ்வதம். பிறகு இந்த உடல்ங்கிறது ரோகத்தினுடைய இருப்பிடம். அது ஆரம்பத்தில் தெரியாது, வயதாக தெரியும். ஒவ்வொரு நோய் வர வர தெரியும். துக்காலயம் அப்படிங்கிற பகவானுடைய வார்த்தையினுடைய பொருள் திடகார்த்தமாக இருக்கிற வரைக்கும் தெரியாது. யார் சொன்னால் துக்காலயம்னு அப்படியே பேசிட்டு போயிடுவோம். வயதாக துயரம் வர வர நமக்கு தெரியும். இதெல்லாம் எதற்காக ஞாபகப்படுத்துகிறார் பகவான் என்றால் வைராகியம் வருவதற்காக. இப்போ இந்த முழு ஸ்லோகத்தில் ஈஸ்வரனை அடைதல் என்பது மோட்சமாகவும் அல்லது பரபிரம்மத்தை அடைதல் என்பது மோட்சமாகவும், இந்த சம்சாரம் என்பது துக்கஸ்வரூபம், ஜென்ம என்பது துக்கஸ்வரூபம் என்றும் கூறினார். இனி அடுத்த ஸ்லோகம். ஆப்ரம்ம புவனால் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமோபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையானது நிலையற்றது என்பதை நாம் நேரடியாக பார்த்து புரிந்து கொள்கின்றோம். எந்த விதமான யூகமோ யாருமோ நமக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நேற்று வாழ்ந்தவர்கள் இன்று இல்லை, அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் இறந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் எந்த ஜென்மத்தை ஒரு ஜீவன் எடுத்துள்ளானோ அந்த ஜீவன் அந்த உடலை இழந்துதான் ஆக வேண்டும் என்பது நன்கு விளங்குகின்றது. பிறகு நமக்கு வருகின்ற வேறு சந்தேகம் என்னவென்றால், விதவிதமான நல்ல லோகங்கள், சுகத்தை கொடுக்கின்ற வேறு லோகங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. பித்ருலோகம், கந்தர்வலோகம், சொர்க்கலோகம், தேவலோகம், பிரம்மலோகம் என்றெல்லாம் எத்தனையோ லோகங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த லோகங்கள் நித்தியமா அநித்தியமா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். இங்கு பகவான் எல்லா லோகங்களும் அசாஸ்வதம் என்று சொல்கின்றார். இந்த பூலோகம் மட்டுமல்ல,
எல்லா உலகங்களும் அசாஸ்வதம், நிலையற்றது என்று சொல்கின்றார். இதை எப்படி நாம் நம்புவது என்பது கேள்வி. நம்ம போய் சொர்க்கத்துக்கோ பிரம்மலோகத்துக்கோ போய் பார்த்துட்டு வந்தோமா அது நிலையற்றது என்பதற்கு? அதற்கு சுலபமான பதில், வேறு லோகம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரல. நமக்கு தெரியாது சொர்க்கலோகம்னு ஒன்று இருக்கா, அது எப்படி இருக்குது, அல்லது பிரம்மலோகம் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரிந்தது? நாம் யாரும் போய் பார்த்துட்டு வந்து நமக்கு தெரியவில்லை. சாஸ்திரம்தான் அதற்கு பிரமாணம். சாஸ்திரம்தான் அப்படி பல லோகங்களை பேசியிருக்கின்றது. ஆகவே மற்ற லோகங்கள் இருக்கின்றது என்பதற்கு நமக்கு பிரமாணம், அத்தாட்சியாக இருப்பது சாஸ்திரம். பிறகு அதே சாஸ்திரம் சொல்கின்றது அந்த லோகங்கள் அனைத்தும் நிலையற்றது, அனித்தியம் என்று சொல்கின்றது. ஆகவே மற்ற லோகங்களினுடைய இருப்புக்கு எப்படி சாஸ்திரம் பிரமாணமோ அதே சாஸ்திரம் மற்ற லோகங்களினுடைய நிலையற்ற தன்மையையும் பேசுகின்றது. வேதத்தை பின்பற்றுபவர்களுக்குள்ளேயே பூர்வ மீமாம்சகர்கள் என்று ஒரு சிலர், அவர்களுக்கு வேதாந்த பகுதியினாவே கொஞ்சம் அலர்ஜி, அதற்கு வரமாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தை பின்பற்றி யாகங்களை செய்து அதனால் அடையப்படும் சொர்க்கமே மேலான லட்சியம். பலர் அப்படி நினைக்கிறார்கள். சொர்க்கத்துக்கு போகிறது தான் மோட்சம் என்று நினைக்கிறார்கள். நம்முள்ளேயே பலர் அப்படி நினைத்திருக்கலாம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தர்மப்படி இருந்து இறந்ததற்கு பிறகு நல்ல லோகத்துக்கு போயிட்டு அதோட நம்முடைய முடிவு என்று நினைக்கின்றோம். பகவான் இந்த ஸ்லோகங்களில் அந்த கருத்தை நிராகரித்து, சொர்க்கத்துக்கு போகிறதோ மற்ற லோகத்துக்கு போகிறதோ வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்ல, அப்படி போனாலும் திரும்பி வர வேண்டும், அது மோட்சம் அல்ல, ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை அடைதல்தான் மோட்சம் என்று சொல்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், மற்ற லோகங்களும் அனித்தியம், அசாஸ்வதம்னு பொதுவாக சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இங்கு மற்ற லோகங்கள் அனைத்தும் அசாஸ்வதம். இப்போ எது வரைக்கும்னா லோகம்னு ஒன்று இருந்தால் அது அசாஸ்வதம். எந்த லோகத்திற்கு நாம் சென்றாலும் திரும்பி வந்தாக வேண்டும், அந்த லோகத்திலேயே தொடர்ந்து இருந்துவிட முடியாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஆகவே நம்ம ஒரு அனுமானம் செய்யலாம். அனுமானம்னு சொன்னால் என்ன? ஒரு யூகம் செய்யலாம். என்ன யூகம்? பரலோகங்கள் அனித்தியங்கள், பரலோகமெல்லாம் அனித்தியமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அது லோகமாகவே இருக்கின்ற காரணத்தினால் அல்லது கர்ம பலன் ரூபமாக இருப்பதனால். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா திரும்பி வந்து தான் ஆவோம், திரும்பி வந்தால் போய்த்தான் ஆகணும். இது பகவான் சொல்கிறாருங்கிறதுனால மட்டும் உண்மையல்ல, தர்க்க ரீதியாகவும் அல்லது யுக்திப்படியும் உண்மையாக இருக்கின்றது. எங்கு நாம் செல்கின்றோமோ அங்கிருந்து திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். ஆகவே எந்த யாகத்தினாலும் எந்த புண்ணியத்தினாலும் எந்த லோகம் அடையப்பட்டாலும் அங்கிருந்து ஒரு ஜீவன் திரும்பி வந்தாக வேண்டும். என்னை அடைந்தால்தான் அவனுக்கு ஜென்மம் இல்லை என்று கூறுகிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஆப்ரம்ம புவனாத் லோகாஹா. லோகாஹா உலகங்கள், விதவிதமான உலகங்கள். எத்தனையோ உலகங்களெல்லாம் சாஸ்திரத்திலையும் புராணங்கள்லையும் பேசப்பட்டிருக்கு. அப்படி உலகங்கள், அந்த உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த உலகம் எது என்று சாஸ்திரம் பேசுகிறது என்றால் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகம் வரை ஒருவன் சென்றாலும் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும்னு சொல்கிறார்.
ஆ பிரம்ம புவனாத். இங்க லோகம்ங்கிறதுக்கு பதுவாக பகவான் புவனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பிரம்மலோகம் என்பதற்கு பதிலாக பிரம்ம புவனம். புவனம், புவனா என்றால் லோகம், இருப்பிடம் என்று பொருள். இங்கு புவனம் என்றால் லோகம். யாருடைய லோகம்? யார் இருக்கின்ற லோகம்? பிரம்ம புவனம், பிரம்மலோகம். பிரம்மாஜி இருக்கின்ற இந்த சம்சாரத்திலேயே மிக மிக உயர்ந்த லோகம் பிரம்மலோகம். உயர்ந்த லோகம்னா எதனுடைய அடிப்படையில்? எல்லா விதமான இந்திரிய சுகங்களும் நமக்கு கிடைக்கும். இங்கேயே சில பேரெல்லாம் எந்த கண்ட்ரி நல்லா செழிப்புடன் இருக்கின்றது, எந்த கண்ட்ரியில் போனால் எல்லாம் சௌகரியமாக இருக்குன்னு பார்த்து அந்த நாட்டுக்கு போகிறது போல எல்லா லோகங்களுக்குள்ளேயே உயர்ந்த இன்பத்தை கொடுக்கின்ற லோகம் பிரம்மலோகம். அதனால் சொல்கிறார் ஆ பிரம்ம புவனாத். ஆ என்ற சொல் முதல்ல ஒரு ஆன்னு ஒரு சொல் இருக்கு. அது அதுவரை என்பதை குறிக்கின்றது. லிமிட், அதுவரை. அதுவரைன்னு என்ன? பிரம்ம புவனாத் என்றால் பிரம்மலோகம் வரை என்று பொருள். இப்போ ஆபாரதம் அப்படின்னு சொன்னால் பாரதம் எதுவரை இருக்கின்றது? ஹிமாலயம். ஹிமாலயம் வரை பாரதம் இருப்பது போல், பாரதம்னா நம்ம நாடு இருக்கின்றது என்பது போல், ஆபிரம்ம புவனாத் என்றால் பிரம்மலோகம் வரை. அந்த பிரம்மலோகத்தையும் சேர்த்திக்கிறோம். அந்த பிரம்மலோகம் வரை லோகாக அனைத்து உலகங்களும் புனராவர்த்தினக. புனராவர்த்தினக என்றால் மீண்டும் திரும்பத்தக்கதாக இருக்கிறது. ஆவர்த்தினகன திரும்பக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் திரும்பி வர வேண்டியதாக இருக்கின்றது. ஏ அர்ஜுன, ஹே அர்ஜுனா, ஆவர்த்தினக அதை திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். அதாவது பிரம்மலோகம் வரை எல்லா லோகங்களும் திரும்பி வருவதற்கு உட்பட்டதாக இருக்கின்றது. புனராவர்த்தினக, புனராவர்த்தினக லோகாக. அந்த லோகத்தினுடைய தன்மையை இப்படி பகவான் சொல்றார். திரும்பி வருகின்ற தன்மையுடையதான் இருக்கு. என்ன சான்ஸு? உங்களுக்கே தெரியும், அங்கே மட்டும் திரும்பி வராமல் மோட்சத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கேரண்டி கிடையாது. கண்டிப்பாக பிரம்மலோகத்துக்கு போனால் அப்படியே போயிடுவோம், திரும்பி வராமல் கிரம முக்தி அடைவோங்கிறது கிடையாது. அங்கே போய் என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிற பொருளில் வைராகியத்தை அடைஞ்சிடணும். அப்பொழுது தான் அங்கே நமக்கு வைராகியத்தை அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சு மீண்டும் இந்த லோகத்துக்கு திரும்பி வராமல் அடையிற முக்தியைத்தான் கிரம முக்தின்னு பார்த்தோம். அதாவது பூலோகத்தில் எந்த பொருளை அடைஞ்சாலும் அது துயரத்தை கொடுத்துட்ருக்கு. கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுக்குது, பிறகு கொஞ்ச நேரம் துயரத்தை கொடுக்குது. ஆனால் நம்முடைய புத்தியினுடைய சுபாவ தோஷம் என்னன்னா, அந்த துயரத்தை கொடுக்கறத மறந்துடுறோம். சுகம் கொடுக்கறத மட்டும் புத்தி ரெஜிஸ்டர் பண்ணி மீண்டும் மீண்டும் அது அந்த துயரத்தை வாங்கி கொண்டே அந்த பொருளிடம் சென்று கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற உலகத்தில் வைராகியம் வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா, எந்த துயரத்தையும் கொடுக்காம சுகத்தை மட்டும் கொடுத்துட்ருக்கிற பிரம்மலோகத்தில் போய் வைராகியம் வர்றதுங்கிறது ரொம்ப கடினம். இந்த லோகத்தில் அப்பப்போ நமக்கு திருப்பி கிடைக்குது. எந்த பொருளை போய் நான் சுகம் நினைக்கிறேனோ அது திரும்ப திரும்ப நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது. இருந்தாலும் புத்தி அதை மறந்துடுது. மறந்து மீண்டும் அந்த பொருளில் போய் அட்டாச்மெண்ட்டு வைக்கிறோம். அது குழந்தைகளாகலாம், பெற்றோர்களாகலாம், நண்பர்களாகலாம், அல்லது பொருள்களாகலாம். அப்பப்போ நமக்கு கஷ்டமும் கிடைச்சிருது, இருந்தாலும் வைராகியம் வரல பூலோகத்தில். ஆனால் பிரம்மலோகத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அது சுகம் மட்டும் வரும், தெவிட்டாத சுகம் வந்துட்டே இருக்கும். அங்கே நமக்கு வைராகியத்தை அடைய வேண்டும்.
அப்படி அடைந்தால் கிரமமுக்தி, அடையவில்லை என்றால் இங்கு பகவான் சொன்னது போல் புனராவர்த்தினக, மீண்டும் வந்தாக வேண்டும். உபனிஷத்தில் எந்த லோகத்தில் ஞானத்தை அடைவது சுலபம் என்ற விசாரமெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவையெல்லாம் யார் கொடுக்க முடியும்னா மேல் லோகத்தில் இருக்கிற ஆள்கள்னால தான் இந்த அறிவையெல்லாம் கொடுக்க முடியும். அதனால தான் கட்டோபனிஷத்தில் குருவாக இருப்பவர் யமதர்மராஜா. அவர் நம்ம லோக்கல் டிபார்ட்மெண்ட் அல்ல, பெரிய டிபார்ட்மெண்ட், நம்மளையெல்லாம் எடுத்துகிட்டு போகிற யமதர்மராஜா. அவர் குருவாக இருக்கார். அதனால் அவர் சொல்கிறார், எந்த லோகத்தில் ஞானத்தை அடைவது சுலபம், எந்த லோகத்தில் ஞானம் எப்படி இருக்கும்னு சொல்கிறார். அவர் கூறும் பொழுது மிக மிக தெளிவான ஞானத்தை மனித லோகத்தில்தான் அடைய முடியும் சொல்கிறார். அதாவது சாயா தபயோரிக, அது சாயா தபம் சொன்னால் அது பிரம்மலோகம். அதாவது கண்ணாடியில் நம்ம பார்த்தோம்னா யதாதர்ஷே ததாத்மனின்னு அங்கு சொல்லப்படுகிறது. கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்தோம்னா எவ்வளவு தெளிவாக தெரியுதோ அந்தளவுக்கு தெளிவாக மனித லோகத்தில் தான் ஞானத்தை அடைய முடியும். பிறகு அடுத்தது ஞானத்தை அடைகிறது சாயா தபயோரிவ பிரம்மலோகின்னு சொல்கிறார். பிரம்மலோகத்தில் சாயான்னு சொன்னால் நிழல், ஆதபம்னா வெளிச்சம். நிழலுக்கும் அல்லது இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வேறுபாட்டை எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறோமோ அந்தளவு பிரம்மலோகத்திலையும் தெரிந்து கொள்ளலாம். மற்ற லோகத்திலையெல்லாம் தெளிவாக ஞானத்தை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், மற்ற எல்லா லோகத்திலையும் ஜீவனுடைய மனதினுடைய நிலை 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். இப்போ நம்மெல்லாம் மேல் லோகத்தையே பேசிகிட்டு இருக்கோம், கீழ் லோகமும் பேசப்பட்டிருக்கு. பாதாள லோகம், அந்த லோகம், இந்த லோகம்னு கீழே ஒரு 7 லோகம் பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நரகலோகத்துக்கு சென்றால் அதிக துயரம், சொர்க்கலோகம் முதலிய லோகத்துக்கு சென்றால் அதிக சுகம். வேதாந்தத்துக்கு எப்படிப்பட்ட மனம் தேவை என்றால் அதிக துயரமாகவும் அதிக சுகமாகவும் இருக்கின்ற மனம் பயன்படாது. நம்முடைய மனநிலையே ஒரு நாள் ரொம்ப துயரத்தில் இருந்ததுன்னா வேதாந்த புஸ்தகத்தையெல்லாம் எடுத்துகிட்டு படிக்கக்கூடாது. பேசாமல் கண்ணை மூடி உட்காந்து ஜபம் பண்ணிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். அதிகமாக துயரத்தில் இருந்தாலும் வேதாந்தம் போகாது. நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, யாராவது ரொம்ப துயரப்பட்டுட்டு இருந்தால் அவரிடம் போய் வேதாந்தம் பேசக்கூடாது. அப்படி பேசினா ஒரு துயரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு அர்த்தம், இரிட்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ரொம்ப துயரத்தில் இருந்தாலும் வேதாந்த கருத்து ஒத்துக்காது. ரொம்ப சுகத்தில் இருந்தாலும் வேதாந்தம் உள்ளே செல்லாது. மற்ற லோகங்களெல்லாம் அதிக சுகத்தையும் அதிக துயரத்தையும் கொடுக்கின்ற இடம். பூலோகம்தான் நம்ம மெயின்டைன் பண்ணும் சாதாரண லெவலில். கொஞ்ச நேரம் சிரிச்சிட்ருப்பார், கொஞ்ச நேரம் அழுதுட்ருப்பார், மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சாதாரண மனநிலையில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமான லோகம் இந்த லோகம். ஆகவே தான் இந்த லோகம்தான் ஞானத்திற்கு உகந்தது, மற்ற லோகங்களெல்லாம் ஞானத்திற்கு தடை என்று சாஸ்திரமானது கூறுகின்றது. இப்போ வேதாந்தம்ங்கிறது எப்படிப்பட்ட மருந்து என்றால் அதற்கு நல்ல உதாரணம் யோகாசனத்தை போல. இப்போ ஒருவருக்கு உடலில் பலவிதமான நோய் பலவீனம் இருக்குது. இப்போ ஒருவருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு வச்சுக்குவோமே, அவர்னால் எந்திரிச்சு நடக்க முடியல, உடலில் பலகீனம் அதிகமாக இருக்குது. அவரிடம் போய் நீ தலைகீழாக நின்று யோகாசனம் பண்ணுன்னா பண்ண முடியுமோ? கண்டிப்பாக முடியாது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறவரை கூப்பிட்டு தலைகீழாக நின்றுன்னு என்ன ஆவார்? போயிடுவார் மேலே. அப்போ அவருக்கு போய் யோகாசனம்ங்கிற பயிற்சியை சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்னா ஓரளவுக்கு ஆரோக்கியம் உடம்புல இருக்கணும், அப்பொழுது தான் அந்த பயிற்சியையே செய்ய முடியும். அது எதற்கு செய்கிறோம்னா மீண்டும் நோய் வராமல் இருக்க நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக. அதே போல தான்
நம்ம மனது ஓரளவு அமைதியாகவும் சமமான நிலையில் இருக்கும் பொழுது வேதாந்தத்தை கேட்டு வச்சுக்கணும். எப்பொழுதுனா கடினமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடத்துல மனது அந்த சூழ்நிலையை சந்திக்கணும். ஆகவே வேதாந்தம்ங்கிறது யாருக்கு எப்பொழுதுனா சாதாரண மனநிலையில் இருக்கும்போது வேதாந்தத்தை கேட்டு வச்சுக்குவோம். பிறகு மனது பெரிய பெரிய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது இந்த ஞானத்துடன் அது சந்திக்க தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் போய் வேதாந்தத்தை புகட்டி அவர்களுக்கு நன்மையை கொடுக்கலான்னா முடியாது. அதனால தான் சில சமயம் நம்ம அந்த தவறை பண்ணிடுவோம். யாராவது ரொம்ப துயரத்திலேயோ அல்லது கஷ்டத்திலேயோ இருந்தால் உடனடியாக வேதாந்தத்தை கொடுத்து உடனடியாக அவர்களுக்கு பலன் வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி அல்ல. வேதாந்த கருத்து சாதாரண மனநிலையில் இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது உள்ளே சென்று அது நல்லா வேலை செஞ்சு பக்குவம் அடையும் பொழுது பிறகு அது உலகத்தை சந்திக்க அந்த ஞானமானது பயன்படும். இப்போ இதனுடைய விசாரம் என்னன்னு சொன்னால், லோகங்களில் உயர்ந்த லோகம் ஞானத்திற்கானது நம்முடைய இந்த லோகம்தான். இதை உணர்ந்தவர்கள் தான் பெரியவர்களெல்லாம். முதல்ல வேதாந்தத்துக்குள்ளே வந்த உடனே பேசுகிற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் நரஜென்ம ஸ்துதிகி. இந்த நம்ம மனித ஜென்மத்தினுடைய பெருமையைத்தான் பேசுவார்கள். இந்த ஜென்மத்தினுடைய பெருமையை பேசி இந்த ஜென்மத்தில் தான் மோட்சத்தை அடைய முடியும், அதனால் இந்த ஜென்மத்தை விட்டால் அடுத்த ஜென்மம் எதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஜென்மத்தினுடைய பெருமையை சொல்வார்கள். மற்ற லோகங்களெல்லாம் துயரத்திற்கோ அல்லது போகத்திற்கோ பிரதானமான லோகங்கள். அவைகளை அடைதல் மோக்ஷம் அல்ல. இப்போ அதான் பகவான் கூறுகிறார், ஆப்ரம்ம புவனாத் லோகாக புனராவர்த்தினக அர்ஜுன. இனி இரண்டாவது வரியில் ஏற்கனவே கூறிய கருத்துதான், என்னை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. மாம் உபேத்யது கௌந்தேய, ஏ அர்ஜுனா மாம் உபேத்திய, என்னை அடைந்தவன், என்னை அடைந்து, உபேத்தியன அடைந்து, புனர்ஜென்ம மீண்டும் பிறப்பு, ந வித்யதே இல்லை, என்னை அடைந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. புனர்ஜென்ம ந வித்யதே, ந வித்யதேனா இல்லை, புனர்ஜென்மனா மீண்டும் பிறப்பு இல்லை. இப்போ மற்ற லோகங்கள் பிரம்மலோகம் உட்பட திரும்பி வருவதற்குரியது தான். அவைகள் அசாஸ்வதம். அந்த லோகத்தில் ஞானத்தை அடையிறதுங்கிறது கடினம். எந்த லோகத்தை அடைதலும் மோட்சம் அல்ல. பிறகு மோட்சங்கிறது என்னை அடைதல். என்னை அடைந்தால்தான் ஒருவன் புனர்ஜென்மத்தை அடைவதில்லை. இனி அடுத்த ஸ்லோகம். சகஸ்ரயுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹோ ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம் தேஹோ ராத்ரவிதோ ஜனாஹ. இனி வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் சிருஷ்டி பிரளயம் இந்த தத்துவத்தை பேச விரும்புகின்றார். அதாவது சம்சாரம் என்பது ஒரு சக்கரம் என்பதை கூற விரும்புகின்றார். ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையும் வரை ஒரு ஜீவனானவன் சம்சார சக்கரத்திற்குள் சுழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரளயம் வந்தாலும் அந்த பிரளயத்தில் அவன் ஒடுங்கி இருப்பான்.
மீண்டும் அதே ஜீவன் பிறந்து சம்சார சக்கரத்திற்குள் சுழன்று கொண்டிருப்பான் என்று ஞானத்தை தவிர சம்சார சக்கரத்திலிருந்து வெளிவர மார்க்கமில்லை என்பதை சொல்ல வர விரும்புகின்றார். அப்படி சொல்வதற்காக சில லோகங்களினுடைய கால தத்துவத்தை பகவான் இங்கு பேசுகின்றார். விதவிதமான பிரளயங்கள் பேசப்படும். நித்திய பிரளயம், கல்ப பிரளயம், மகா பிரளயம் என்றெல்லாம் பேசப்படும். நித்திய பிரளயம்னு சொன்னால் நம்முடைய உறக்கத்தை தான் நித்திய பிரளயம்னு சொல்கிறோம். நம்ம தூங்கிறது, பிறகு எழுந்து கொள்கின்றோம். அது என்னன்னா நித்தியமாக நடக்கிற பிரளயம். பிரளயம்னா ஒடுங்குதல். காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் விவகாரம் பண்ணுறோம், பிறகு உறங்கி விடுகின்றோம், பிறகு மீண்டும் எழுந்து கொள்கின்றோம். அந்த உறக்கத்துக்கு பிரளயம் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உறக்கமும் விழிப்பும் இருப்பது போல பிரம்மாவினுடைய விழிப்பு அனைத்தினுடைய சிருஷ்டி என்றும் பிரம்மாவினுடைய உறக்கம் பிரளயம் என்றும் பகவான் கூற இருக்கின்றார். பிறகு அந்த பிரம்மாவினுடைய விழிப்பில் எப்படிப்பட்ட பிறப்பு, எப்படிப்பட்ட பிரளயம்ங்கிறதெல்லாம் இனிமேல் வர இருக்கின்றது. அதை சொல்வதற்காக இந்த ஸ்லோகத்தில் பகவான் 17வது ஸ்லோகத்தில் பிரம்மாவுக்குரிய பகல் காலம் எவ்வளவு, பிரம்மாவினுடைய இரவு காலம் எவ்வளவு என்பதை குறிப்பிடுகின்றார். அதாவது இங்கு பிரம்மான்னு சொன்னால் சதுர்முக பிரம்மா, பிரஜாபதி, முதல்ல தோன்றிய ஈஸ்வரனிடமிருந்து தோன்றிய ஒரு தத்துவம். அதை சதுர்முக பிரம்மான்னு சொல்லியோ அல்லது ஹிரண்ய கர்ப்பன் என்றோ அல்லது பிரஜாபதி என்றோ கூறலாம். அந்த பிரம்மாவுக்கு பகல் வேளை எவ்வளவு காலம், அவருடைய இரவு வேளை எவ்வளவு காலம்னு சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார் அவருடைய பகல் எப்படி சிருஷ்டி, அவருடைய இரவு எப்படி பிரளயம்ங்கிறதெல்லாம் பிறகு வரும். ஆகவே இங்கு சில கால்குலேஷன், சில கணிதத்தை நம்ம பார்க்கணும். 4 யுகங்கள் நாம் அறிவோம். கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கிருத்தயுகம்னு சொல்லி சாஸ்திரத்தில் 4 யுகங்கள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திற்கும் வருடங்கள் சாஸ்திரமானது பேசுகிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு தான். உண்மையிலேயே இந்த வருடமெல்லாம் சரியாக இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். சாஸ்திரத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் வருடங்கள் மாறியும் பேசப்பட்டிருக்கின்றது. நம்ம புரிந்து கொள்வதற்காக இவைகள். அதிக காலம் என்பதுதான் கருத்து. இந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். காலம் என்பது பகவானுடைய பெரிய ட்ரிக் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்லுவார். இந்த காலம்ங்கிறது சிந்திச்சு பார்த்தா கிடையாது, ஆனால் அது இருக்கிறது போல் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். காலம்ங்கிறது மனதினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அதனால தான் மனசு இருக்கும்போது தான் நமக்கு காலம் தெரியும். மனதில்லைன்னா காலம் தெரியாது. உறக்கத்தில் மனசு இல்லை, ஒடுங்கி இருக்கு. அதனால தான் யாராலும் எவ்வளவு நேரம் உறங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? காலம்ங்கிறது மனதில் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ள மனதில் தான் காலம் அனுபவிக்கப்படுகிறது. கொசு ஒரே நாள் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம 100 வருஷம் வாழ்ந்தோம்னா எப்படி பிறந்து வளர்ந்து ஆடி பாடி கடைசியில் போகிறோமோ, அதே போல் அந்த கொசுவுக்கோ ஈசலுக்கோ அந்த 24 மணி நேரம் ஒரு பெரிய ஜென்மந்தான். அதில் எல்லாமே அது அனுபவித்து முடிக்கும். ஆகவே காலம்ங்கிறது உண்மையிலேயே நம்முடைய மனசில் வச்சு கணக்கிட முடியாது. இருந்தாலும் சாஸ்திரம் காலம் அதிகமாக இருக்கிறதுன்னு காட்டுவதற்கு சில கால தத்துவத்தை சொல்கின்றது. அதை இப்பொழுது பார்க்கலாம். நான் வெறும் அந்த காலத்தை, அந்த வருடத்தை மட்டும்தான் சொல்லுவேன். கணக்கு போடுறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் போட்டுக்கணும். இங்கெல்லாம் போட்டுட்ருக்க போகிறது இல்லை. கலியுகத்திற்கு 4,00,000
32 வருடங்கள். வெறும் இதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். மீதி கணக்கெல்லாம் வீட்டில் போய் நேரம் இருந்தால் போட்டுக்குங்க. கால்குலேட்டர்லாம் பத்தாது. ஏன்னா இப்போ நம்ம போடுற கணக்கு பெரிய கணக்கு. இப்போ கலி உலகம் அல்ல, கலியுகம். கலியுகத்துக்கு எத்தனை வருஷம்னு சொன்னால் 4,32,000 வருடங்களாம். துவாபர யுகத்துக்கு எவ்வளவு வருடம்னு சொன்னால் இன்ட்டு 2 2ஆல் பெருக்கிடுங்க. 4,32,000 2ஆல் பெருக்குனா எவ்வளவோ அவ்வளவுதான். அது சுலபங்கிறதுனால சொல்லிடுறேன். 8,64,000 வருடங்கள். திரேதா யுகத்துக்கு எவ்வளவு வருஷம்னு சொன்னால் கலியுகம் ப்ளஸ் இன்ட்டு 3. 4,32,000 3ஆல் பெருக்குனீங்கன்னு சொன்னால் அது எவ்வளவோ அது திரேதா யுகத்தினுடைய வருடம். கிருதயுகம் அல்லது சத்திய யுகம்னு 4வது யுகம். 4வது யுகம்னா மேலான இதில் 4வது யுகம். அதற்கு 4,32,000 4ஆல் பெருக்கணும். இது ஒவ்வொரு யுகத்தினுடைய கால அளவு. இப்போ சத்திய யுகம் 4,32,000 + இன்ட்டு 4. பிறகு திரேதாயுகம் அதே இன்ட்டு 3, துவாபர யுகம் இன்ட்டு 2, கலியுகம்ங்கிறது இது. இப்போ இந்த 4ஐயும் கூட்டுனீங்கன்னு வச்சுக்குவோமே, ஒவ்வொரு யுகத்தினுடைய கால அளவை சேர்த்தி இவைகளையெல்லாம் சேர்த்தி கூட்டினால் நமக்கு கிடைப்பது ஒரு சதுர்யுகம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்ததனுடைய டோட்டல் ஒரு சதுர்யுகம். கூட்டி பார்த்தால் 43,20,000 வருடம் நமக்கு கிடைக்கும். இந்த 4 யுகத்தையும் சேர்த்தா 43,20,000 வருடங்கள். இது என்னன்னா சதுர்யுகம். இனி இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த சதுர்யுகம் இருக்கே இதனுடைய 1000 வருடம், அதுக்கப்புறம் 1000ன்னு பெருக்கணும். இதனுடைய 1000 வருடங்கள் இந்த சதுர்யுகத்தினுடைய 1000 வருடம் பிரம்மாவினுடைய பகல். அவருடைய டே டைம் என்னன்னா, இந்த சதுர்யுகத்தினுடைய 1000 வருடம் ஒரு நாள் நம்ம அனுபவிக்கிற ஒரு நாளினுடைய வெறும் டே டைம் தான். பிறகு அவருடைய நைட் டைம், அவருடைய உறக்கம் என்னன்னா இதே சதுர்யுகம் இன்ட்டு 1000 1000. இந்த 1000 சதுர்யுகம் அவருடைய காலை பொழுது, 1000 சதுர்யுகம் அவருடைய இரவு பொழுது. அப்போ அவருடைய ஒரு நாள் என்னன்னா 2000 சதுர்யுகம். சதுர்யுகத்துக்கு எத்தனை வருடம்னு பார்த்தாச்சு நம்ம. 43,20,000 வருடம் சதுர்யுகம். அதனுடைய 1000 பங்கு காலை, 1000 பங்கு அவர் இரவு தூங்கிட்டு இருப்பார். இப்போ அவருடைய ஒரு நாள் என்னன்னு சொன்னால் 2000 சதுர்யுகம் அவருடைய ஒரு நாள். அப்போ அவருடைய ஒரு வருஷம் எவ்வளவுன்னு சிந்திச்சு பாருங்க. அவருடைய ஒரு வருஷம் எப்படி, ஒரு நாளுக்கு இத்தனை வருடம்னு சொன்னால் அவருடைய ஒரு வருஷம் எவ்வளவு? இப்படி அவர் 100 வருஷம் இருப்பாராம். அதுதான் பிரம்மாவினுடைய ஆயுள். இப்போ பிரம்மாவினுடைய ஆயுள் என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய லாங் சைஸ் பேப்பர் எடுத்து எத்தனை சைபர் போட முடியுமோ போட்டு பார்க்கணும். அது அவருடைய ஆயுள். அப்படி அந்த பிரம்மாவினுடைய ஆயுள் முடியும் பொழுது ஒரு பிரளயம் வரும். அதுதான் மகா பிரளயம்னு சொல்லப்படுகின்றது. சரி, அந்த கணக்கெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாவினுடைய பகல் பொழுது, 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாவினுடைய இரவு பொழுதுன்னு இங்கு சொல்லப்படும். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அதற்கு அடுத்தது அவருடைய பகல் நமக்கு என்ன, அவருடைய இரவு நமக்கு என்ன ஆகுது. அவர் பகல் இரவு இருந்துட்டு போட்டு அதோட நமக்கு என்ன சம்பந்தம், அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். இனி இந்த ஸ்லோகத்துக்குள்ளே செல்லலாம்.
சகஸ்ர யுக பர்யந்தம். சகஸ்ரம்னா 1000, சகஸ்ரம் 1000. இந்த இடத்துல கவனமாக எழுத வேண்டியது யுக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை சதுர்யுகம்னு புரிந்து கொள்ள வேண்டும். சகஸ்ர யுகம் என்றால் சகஸ்ர சதுர்யுகம், பர்யந்தம்னா அதுவரை, 1000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகம்னா நம்ம சதுர்யுகத்துக்கு எவ்வளவு வருடம்னு பார்த்தோம், அதோட 1000, அவ்விதமான 1000 சதுர்யுகம். அகக, அகக என்றால் பகல் பொழுது. எது அகக, எந்த பகல் பொழுது? பிரம்மனக, பிரம்மாவிற்கு, பிரஜாபதிக்கு பகல் பொழுது. எது அகக பிரம்மனக. பிரம்மனகன்னு சொன்னால் இந்த இடத்துல பரபிரம்மாவுக்கு அல்ல, பரபிரம்மாவுக்கு பகலும் இல்லை இரவும் கிடையாது. இங்கு பிரம்மான்னு சொன்னால் பிரஜாபதி, முதலில் தோன்றியவர். பிரம்மாவுக்கு பகல் பொழுது என்னன்னு சொன்னால் 1000 சதுர்யுகம். ஏன்னா சதுர்யுகத்தையே சாஸ்திரத்தில் யுகம்னு சொல்கிறது வழக்கம். அந்த 4 சேர்ந்து ஒரு கால வரை ஆகின்றது, அதனால் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் விதவிதமான புராணங்களில் விதவிதமான கால்குலேஷன் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்படி இங்கே பகவான் பேசுவது 1000 சதுர்யுகம் பிரம்மாவினுடைய பகல் பொழுது. இனி 2வது வரிக்கு வருவோம். ராத்திரிம் யுக சகஸ்ராந்தாம். யுக சகஸ்ரம்னா 1000 யுகம். இங்கேயும் யுகம்ங்கிற வார்த்தைக்கு சதுர்யுகம், அந்தாம்னா முடிவு. 1000 சதுர்யுகத்தினுடைய முடிவு ராத்திரிம், இரவு, பிரம்மாவினுடைய இரவாக. இந்த தத்துவத்தை யார் அறிந்திருக்கிறார்கள்னா, பிரம்மாவினுடைய பகல் இரவை அறிந்த அறிஞர்கள் இதை அறிகிறார்கள்னு பகவான் சொல்றார். தே ராத்திர விதோ ஜனாகா விதுகு. ஜனாகான மனிதர்கள், ஜோதிட வல்லுநர்கள் அல்லது புராணத்தை எழுதின சில ரிஷிகள். ஜனாகா அகோராத்திர விதக. அகோராத்திர விதகன்னு சொன்னால் பிரம்மாவினுடைய பகலையும் இரவையும் அறிந்தவர்கள் இப்படி அறிகிறார்கள். விதுகுன்னு ஒரு சொல் இருக்கு, அது முதல் வரியில் கடைசி சொல். விதுகுன்னு அறிகிறார்கள். ஜனாகா விதுகுன்னு சேர்க்க வேண்டும். ஜனாகாங்கிறது 2வது வரியில் கடைசி சொல், விதுகுங்கிறது முதல் வரியில் கடைசி சொல். ஜனாகான மனிதர்கள், விதுகுன அறிகிறார்கள். என்ன அறிகிறார்கள்? அகோராத்திர விதக, பகலையும் இரவையும் அறிந்த தே, அந்த மனிதர்கள் அறிகிறார்கள். எப்படி அறிகிறார்கள்? பிரம்மாவுக்கு இவ்வளவு காலம் பகலாகவும் இவ்வளவு காலம் இரவாகவும் அறிகிறார்கள். இதெல்லாம் பகவான் எதற்கு சொல்கிறார்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார் பகவான். பிரம்மா விழிக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் உற்பத்தி ஆகின்றன. அவர் விழிச்சார்னு சொன்னால் நம்மெல்லாம் வந்துடுவோம். பிறகு அவர் தூங்க போயிட்டார்னு வச்சுக்குவோமே, அது ஒரு பிரளயம். அந்த பிரளயத்துக்கு பெயர் கல்ப பிரளயம் என்று பெயர். அவருடைய டே டைம் எவ்வளோ வருஷம்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய டே டைம் எவ்வளோ வருஷம்? 43,20,000 1000 பெருக்குனீங்கன்னா அது எத்தனை வருஷமோ, அத்தனை நாள் கிடையாது, அவ்வளோ வருஷம். அவ்வளோ வருஷம் என்ன இருக்கும்னா, எல்லா ஜீவராசிகளும் இந்த சிருஷ்டி ஓடிட்டுருக்கும். பிறகு அதே வருஷம் ஒன்று இருக்காமல் அமைதியாக இருக்கும். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கார், எல்லாம் அவருக்குள்ளே போயிடும். இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இப்படி எப்படி நடக்கும்னா, இப்படி 100 வருஷம் நடக்குமா? அப்போ அது எவ்வளோ வருஷம் நடக்க போகுதோ அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு ஜீவன் சொல்ல போகிறார். ஒரு ஜீவன்
ஞானத்தடைகிற வரைக்கும் இந்த சிருஷ்டிக்குள்ளே உழன்று கொண்டு தான் இருந்தாக வேண்டும். அவனுக்கு எப்பொழுது ரிட்டையர்மெண்ட்டுனா ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் இந்த கால்குலேஷன் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. கணக்கெல்லாம் போட்டு ஸ்கூலில் போட்டு போனது போதும்னு வேதாந்தத்துக்கு வந்தால் இங்கேயும் கணக்கான்னு சொல்லி சில பேர்த்துக்கு கஷ்டமாக போகும். அதனால் இந்த கணக்கு புரியுதோ இல்லையோ விட்டுருங்க, முக்கியமெல்லாம் கிடையாது. காரணம் என்ன? இந்த கணக்கில் சிக்கக்கூடாதுன்னு தான் வேதாந்தம் படிக்கிறோம். மீண்டும் இந்த கணக்கில் போய் இந்த சிருஷ்டிக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த வர்ணனை எதற்குனா வைராகியம் வருவதற்காக வர்ணிக்கின்றார். பிறகு மீண்டும் அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்ல போகிறார். எதற்கு? இந்த சிருஷ்டியினுடைய சுழற்சியில் வீழக்கூடாது என்பதற்கு. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.